ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் டாப் 20 MCQs ப்ராப்ளம் பேஸ்ட் இன் ரேஷியோ அனாலிசிஸ், இது வந்து பார்ட் 2 வீடியோ 7. டெஃபினட்டாக யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறவங்க, பிஜி டிஆர்பி காமர்ஸ் எழுதுறவங்க, பிகாம் எம்காம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக கொடுக்கறது தான். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து ப்ராப்ளம் பேஸ் பண்ணி, ஏன்னா ரேஷியோ அனாலிசிஸ்ங்கிறது வந்து ப்ராப்ளம் ஓரியன்ட் சாப்டர். அதில் ப்ராப்ளம் பேஸ் பண்ண எம்சிக்யூ வந்து நம்ம சேனலில் நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பார்ட் 1 வந்து வீடியோ 6 நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ 7. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டினை பார்க்கலாம், ப்ராப்ளம் பேஸ்டு, அதனால் கொஞ்சம் நீட்டாக கவனிச்சுட்டு வாங்க. ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எம்சிக்யூ இன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ரேஷியோ அனாலிசிஸ் ப்ராப்ளம் பேஸ்டு எம்சிக்யூ. ஓகேவா? ஸோ இது வந்து பார்ட் 2 எம்சிக்யூ இன் ரேஷியோ அனாலிசிஸில் என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஏற்கனவே பார்ட் 1 வந்து 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் இது 21 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சேல்ஸ் வந்து rupees 1 lakh, சேல்ஸ் ரிட்டர்ன் 20,000, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு rupees 50,000, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் சிஜிஎஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்னு என்ன ஃபார்முலா தெரியும் இல்லையா? நெட் சேல்ஸ் டிவைடட் பை, அதாவது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா சேல்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸோட மைனஸ் பண்ணிக்கலாம். இல்லை சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கிறனால சேல்ஸ் 1 lakhல 20,000 ரிட்டர்ன் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 80,000 வரும். அந்த 80,000லேருந்து சிஜிஎஸ் 50,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 30,000 தான் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ 30,000 டிவைடட் பை நெட் சேல்ஸ்னா 80,000 இல்லையா? அப்போ 30,000 டிவைடட் பை 80,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ 30% வந்து பி வந்து ஆன்சர். தட் இஸ் அ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் 30%. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 2 lakhs, 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் rupees 4 lakhs, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து rupees 100 ஈச்சில் வந்து 10 lakhs rupees இருக்குது. இபிஎஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தான் வந்து வில் பி டேக்கன் ஃபார் இபிஎஸ் கால்குலேஷனுக்கு. அது 2 lakhs இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு வந்து 10% டிவிடெண்ட் டெஃபினட்டாக கொடுத்தாகணும். அப்போ 4 lakhsல 10% கண்டுபிடிச்சின்னா 40,000 இல்லையா? அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் 2 lakhs இருக்கு இல்லையா? அதில் 40,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,60,000 rupees வருது நெட் ப்ராஃபிட்டு. அதுதான் வந்து நெட் ப்ராஃபிட் அவைலபிள் ஃபார் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அதை வச்சு தான் ஏர்னிங் பர் ஷேர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 1,60,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் வந்து 100 rupees, 10 lakhsல 100 rupees போயிடுச்சுன்னா 10,000 ஷேர்ஸ் இருக்கும். அப்போ 1,60,000 டிவைடட் பை 10,000 ஷேர்ஸ் போட்டிங்கன்னா இபிஎஸ் தெரிஞ்சிடும், ஒரு ஷேருக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. அது 16 rupees. ஓகேவா? ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 29,000 rupees, க்ளோசிங் ஸ்டாக்கு 31,000 rupees, பர்ச்சேசஸ் 2,42,000, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ கேட்குறாங்கன்னா, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து நீங்கள் ஃபார்முலா நம்ம ஞாபகத்துக்கு வரணும். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக், இதுதான். ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டும் இதில் டைரெக்டாக கொடுக்கல, ஆவரேஜ் ஸ்டாக்கும் டைரெக்டாக கொடுக்கல. ஸோ ரெண்டும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுக்கு என்னென்னா ஓப்பனிங் ஸ்டாக் டிவைடட் பை பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் தான். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 29,000 ப்ளஸ் பர்ச்சேசஸ் 242 ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 31,000 லெஸ் பண்ணிடுங்க. இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்தது. அப்புறம் ஆவரேஜ் ஸ்டாக் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக் தெரிஞ்சிடும். ஸோ 29,000 ப்ளஸ் 31,000 போட்டிங்கன்னா 2 ஆட் பண்ணால் 60,000 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 30,000 ஆவரேஜ் ஸ்டாக்கு. ஆனால் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் எவ்வளோ சொன்னேன்? ஓப்பனிங் ஸ்டாக் 29,000 ப்ளஸ் 2,42,000 பர்ச்சேஸு மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டிங்கன்னா 31,000 மைனஸ் பண்ணுறப்ப 2,40,000 வரும். ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு 2,40,000 டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் வந்து 30,000 அப்படின்னா 2,40,000 டிவைடட் பை 13 24, 8 டைம்ஸ் ஆன்சர். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக, அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டு சம் தான். இதை தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் டோட்டல் ஃபுல் சம்மே நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து சேம் சம் தான். இதில் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுன்னு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம போன சம்லேயே கால்குலேட் பண்ணோம் இல்லையா? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு போனீங்கன்னா 2,40,000 வரும். ஸோ பி வந்து ஆன்சர் 2,40,000. ஓகேவா? ஆன்சர் கொஞ்சம் முன்னாடி வருது, டைம் செட் பண்ணது கொஞ்சம் அப்படி வந்துடுது. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன். ஸோ த சேம் கொஸ்டின்,
ஆவரேஜ் ஸ்டாக் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்டாக் தான் சொன்னேன். ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 29,000 ப்ளஸ் 31,000னா 60,000 வருது. டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 30,000. ஸோ ஆவரேஜ் ஸ்டாக் வந்து 30,000. சி வந்து ஆன்சர். ஸோ 30,000 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 26th கொஸ்டின். கிரெடிட் சேல்ஸ் 30,000, டெட்டாஸ் 2,500, பில்ஸ் ரிசீவபிள் 3,000, டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கேட்டால் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலாவை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ், நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டார்ஸ். இதுதான் ஃபார்முலா. நெட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா அவனே கொடுத்துட்டான் 30,000 இருக்குது. டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டார்ஸ்னா டெட்டார்ஸும் பில்ஸ் ரிசீவபிளையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2,500 ப்ளஸ் 3,000 ஆட் பண்ணிங்கன்னா 5,500. ஸோ 30,000 டிவைடட் பை 5,500 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். அதுதான் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. தட் இஸ் 5.45 டைம்ஸ். பி வந்து கரெக்ட் ஆன்சர். நீங்கள் டிவைட் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கிரெடிட் சேல்ஸ் வந்து 30,000. இது சேம் ப்ராப்ளம் தான். ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கும் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டார்ஸ் வரும். இது வந்து ஆவரேஜ் டெட்டார்ஸ் மேலே வந்துடும். ஆவரேஜ் டெட்டார்ஸ் டிவைடட் பை நெட் கிரெடிட் சேல்ஸ் இன்னும் நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் வந்துடும். இதில் எல்லாமே டேஸ் கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் 365 எடுத்துக்கணும். ஸோ வந்து ஆவரேஜ் டெட்டார்ஸ்னால் நம்ம ஆவரேஜ் டெட்டார்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 2,500, 3,000, 5,500 டிவைடட் பை 30,000 இன்ட்டு 365 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஏ வந்து 67 டேஸ். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. 2,500 ப்ளஸ் 3,000, 5,500 டிவைடட் பை 30,000 போட்டிங்கன்னா இன்ட்டு 365. ஏன்னா டேஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே டேஸில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்ட்டு 365 போட்டிக்கலாம். சப்போஸ் ஆப்ஷன் எல்லாமே மந்தில் இருந்ததுன்னா இன்ட்டு 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஏ வந்து 67 டேஸ் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் 10 lakhs, கிரெடிட்டார்ஸ் rupees 2 lakhs, பில்ஸ் பேயபிள் 60,000. ஃபைண்ட் அவுட் ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட். ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் கேட்குறாங்க. ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட்னா ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ் டிவைடட் பை நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் இன்ட்டு 365 டேஸ். ஓகேவா? ஸோ வந்து ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ்னா கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் ஆட் பண்ணோம். ஸோ 2 lakhs 60,000 ஆட் பண்ணிங்கன்னா 2,60,000 டிவைடட் பை 10 lakhs இன்ட்டு 365. ஸோ இந்த ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க. 2,60,000 டிவைடட் பை நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 10 lakhs இன்ட்டு 365 போட்டிங்கன்னா ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் வந்துடும். ஸோ அது வந்து ஆன்சர் 95 டேஸ். நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து வந்து 29th கொஸ்டின். த சேம் கொஸ்டின் தான். கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கேட்குறாங்க. கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஸோ சிம்பிளி பார்த்தா 28th கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணதுனால இது ஈஸியாக இருக்கும். கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ் தான். கிரெடிட் பர்ச்சேஸ் 10 lakhs டிவைடட் பை ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ்னா கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேயபிள் ஆட் பண்ணிக்கோங்க. 10 lakhs டிவைடட் பை 2,60,000 அவ்வளோதான் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆன்சர் வருதோ அது பார்த்துக்கலாம். அதுதான் கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. தட் இஸ் 3.85 டைம்ஸ் வருது. டர்ன் ஓவர் ரேஷியோ எல்லாமே டைம்ஸில் கொடுக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ஸோ பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 30th கொஸ்டின். ஆவரேஜ் ஸ்டாக் வந்து 1 lakh, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 10,000, லெஸ் தேன் தி க்ளோசிங் ஸ்டாக். வாட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்டாக் வந்து 1 lakh, க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 10,000 லெஸ் தேன் தி க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்டாக் எவ்வளோன்னு கொடுக்கல, சாரி ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோன்னு கொடுக்கல, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு கொடுக்கல. அந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கொடுத்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆவரேஜ் ஸ்டாக் வச்சு தான் நம்ம வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆவரேஜ் ஸ்டாக் 1 lakhனா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்டாக்னா என்ன ஃபார்முலா ஜஸ்ட் நினச்சி பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2 போடுவோம். அப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் ஆவரேஜ் ஸ்டாக் 1 lakhனா அதே 1 lakh ஓப்பனிங் ஸ்டாக்கும் 1 lakh ஆகும், க்ளோசிங் ஸ்டாக்கும் 1 lakh ஆகும். நீங்கள் ஒரு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. ஆனால் இங்கே ஈக்குவல் கிடையாது. ஆனால் அஷ்யூம் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh, க்ளோசிங் ஸ்டாக் 1 lakhன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 10,000. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை விட 10,000 கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் அப்போ பாதி எடுத்துக்கோங்க, 5,000 எடுத்துக்கோங்க. 10,000 அப்படின்னா பாதி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh எடுத்திருக்கோம், க்ளோசிங் ஸ்டாக்கும் 1 lakh எடுத்திருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 10,000 சொன்னதில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ 5,000 ஆச்சா. ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakhன்னு எடுத்திருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக் தானே லெஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 5,000 1 lakhலேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 1 lakh minus 5,000 போட்டிங்கன்னா 95,000 rupees ஓப்பனிங் ஸ்டாக். சப்போஸ் க்ளோசிங் ஸ்டாக் கேட்டாங்கன்னா 5,000 ஆட் பண்ணிக்கோங்க. 1 lakh 5,000 ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 10,000 பாதி தான் 5,000. 5,000 என்னன்னு யோசனை பண்ண வேண்டாம். ஓகேவா? அப்போ க்ளோசிங் ஸ்டாக்காக இருந்ததுன்னா 1,05,000 ஆன்சர். இது ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறனால 95,000 வந்து ஆன்சர். ஓகேவா? 95,000 சி வந்து ஆன்சர்.
நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் டர்ன் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸ்டாக் டர்ன் ரேஷியோ இஸ் 5 டைம்ஸ், ஜிபி ரேஷியோ இஸ் 20%, சேல்ஸ் வந்து 10 லேக்ஸ். வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்டாக்னு கேட்குறாங்க. ஓகேவா, கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரொம்ப யோசனை பண்ணணும். ஓகேவா, ஸ்டாக் டர்ன் ரேஷியோவும் அமௌண்ட் கொடுக்கல, 5 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிபி ரேஷியோவும் 20% இருக்குது, சேல்ஸ் மட்டும் தான் அமௌண்ட் இருக்குது. ஸோ வித் த அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் தான் நம்ம வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும் ஆவரேஜ் ஸ்டாக்கை. ஓகேவா, ஸோ சேல்ஸ் இப்போ ஆவரேஜ் ஸ்டாக்குன்னு என்ன, ஓப்பனிங் ஸ்டாக்கும் வேணும், க்ளோசிங் ஸ்டாக்கும் வேணும் இல்லையா. அப்போ சேல்ஸில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிபி 20% போட்டிங்கன்னா 2 லேக்ஸ் வருது இல்லையா. அப்போ 2 லேக்ஸ் வந்து நமக்கு என்னென்னா ஜிபி அமௌண்ட்டு. ஓகேவா, கிராஸ் ப்ராஃபிட் வந்து 2 லேக்ஸ் வருது. அப்போ 2 லேக்ஸ் வந்து சேல்ஸ், இது ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இல்லை நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து 2 லேக்ஸ் வந்து கிராஸ் ப்ராஃபிட் வருது. அப்போ சேல்ஸில் கிராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிடுங்க. 10 லேக்ஸில் 2 லேக்ஸ் போச்சுன்னா 8 லேக்ஸ் வருது இல்லையா. அப்போ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா என்ன, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் தான் இல்லையா. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து இப்போ 8 லேக்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 8 லேக்ஸ் பை ஆவரேஜ் ஸ்டாக்கு. அப்போ வந்து 8 லேக்ஸ் பை 5 போட்டிங்கன்னா, டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 1,60,000. ஸோ ஆவரேஜ் ஸ்டாக் 1,60,000 ஆன்சர். ஓகேவா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 5 ட்வின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஜிபி ரேஷியோ 20% ஆன் சேல்ஸில் தான். அப்போ சேல்ஸில் 20% போட்டு ஜிபி மஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. 10 லேக்ஸில் 20% 2 லேக்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட்டு. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். ஆவரேஜ் ஸ்டாக் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 5. அப்போ 5 ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு என்ன, சேல்ஸ்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. கிராஸ் ப்ராஃபிட் தான் 2 லேக்ஸ் இல்லையா. அப்போ சேல்ஸ் 10 லேக்ஸில் 2 லேக்ஸ் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 8 லேக்ஸ் வருது. அப்போ 5 டைம்ஸ் ஈக்குவல் டு 8 லேக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக்கு. அப்போ ஆவரேஜ் ஸ்டாக் வந்து நீங்கள் டிவைடரில் இருக்கா, அது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அந்த சைடு இருக்கிற 5 வந்து டிவைட் ஆகும். இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த ரைட் சைடில் வர்றப்போ உங்களுக்கு டிவிஷனில் வந்துடும். அப்போ 8 லேக்ஸ் பை 5 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 1,60,000 ஆன்சர். ஓகேவா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அதனால தான் நான் நிதானமாக போயிட்டுருக்கேன். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 50,000, குயிக் ரேஷியோ வந்து 1.5:1, இன்வென்ட்ரினா ஸ்டாக் 25,000 rupees. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் குயிக் அசட்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து அசட்ஸ் அமௌண்ட்டு கேட்குறாங்க, ஆனால் ரேஷியோவை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ குயிக் ரேஷியோ வந்து 1.5ன்னு கொடுத்ததுனால அதை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. குயிக் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அதனுடைய ஃபார்முலா எடுத்துக்கோங்க. குயிக் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. குயிக் ரேஷியோனுடைய ஃபார்முலா குயிக் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டி. இதில் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 50,000 அமௌண்ட்டில் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு இருக்கு இல்லையா, பாருங்கள் கரண்ட் லைபிலிட்டி 50,000 இருக்குது. அப்போ கரண்ட் ரேஷியோ வந்து 1.5 ஈக்குவல் டு குயிக் அசட்ஸ் தான் கால்குலேட் பண்ணுங்கனால அதை அப்படியே வச்சுக்கோங்க, டிவைடட் பை 50,000. இப்போ நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறப்ப குயிக் அசட்ஸ் அங்கேயே வச்சுக்கோங்க. 1.5 into 50,000 போட்டிங்கன்னா 75,000 rupees குயிக் அசட்ஸ். ஓகேவா, உங்களுக்கு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிறனால ஒர்க்கிங்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ 75,000 வந்து ஏ வந்து ஆன்சர். ஓகேவா, இப்போ 33 போய்க்கலாம். சேல்ஸ் rupees 40 lakhs, debtors turnover ratio is 8 times, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் 40,000, க்ளோசிங் டெட்டார்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ தான் 8 times கொடுத்ததுனால ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் கூட பார்த்தோம். ஸோ நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டார்ஸ். ஸோ நெட் கிரெடிட் சேல்ஸுங்கிறது சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 lakhs அது இருக்குது. அப்போ இது வந்து 8 times இருக்கு இல்லையா, 8 ஈக்குவல் டு 40 lakhs டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டார்ஸ் தான் இல்லையா. அப்போ ஆவரேஜ் டெட்டார்ஸுங்கிறப்ப நமக்கு 40 lakhs டிவைடட் பை 8 போட்டிங்கன்னா ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பாருங்கள், நெட் கிரெடிட் சேல்ஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டார்ஸ். அப்போ 8 ஈக்குவல் டு 40 lakhs டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டார்ஸ் போட்டுக்கோங்க. ஆவரேஜ் டெட்டார்ஸ் வந்து டிவிஷனில் இருக்கிறனால ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்துடும். 8 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்ததுன்னா 40 lakhs டிவைடட் பை 8 போயிட்டீங்கன்னா 5 lakhs வந்து டெட்டார்ஸ் வந்துடும், ஆவரேஜ் டெட்டார்ஸ். ஆனால் நமக்கு தேவை வந்து க்ளோசிங் டெட்டார்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் டெட்டார்ஸ்னு என்ன, டெட்டார்ஸும் பில்ஸ் ரிசீவபிளும் ஆட் பண்ணால் தான் வந்து ஆவரேஜ் டெட்டார்ஸ். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ டெட்டார்ஸ் அப்போ ஆவரேஜ் டெட்டார்ஸ் 5 lakhsல பில்ஸ் ரிசீவபிள் வந்து 40,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 4,60,000 வந்து நமக்கு வந்து டெட்டார்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா, ஆனால் ஃபார்முலா படி உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஆவரேஜ் டெட்டார்ஸ் 5 lakhs போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு டெட்டார்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், அதனால் டெட்டார்ஸ் அப்படி எழுதிக்கோங்க, ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் 40,000. ஸோ டெட்டார்ஸ் ஒரு சைடு வச்சுக்கோங்க, கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டை 40,000 ப்ளஸ் 40,000 ஈக்குவல் அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 40,000 ஆகிடும். ஸோ 5 lakhs மைனஸ் 40,000 வந்து 4,60,000 டெட்டார்ஸ். ஓகேவா, ஆன்சர் கரெக்டாக இருக்கா, ஏ வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து
அதான் சேம் ப்ராப்ளம் தான். ஆவரேஜ் டெட்டார்ஸ் கேட்குறாங்க. ஆவரேஜ் டெட்டார்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தேன் இல்லையா? ஆவரேஜ் டெட்டார்ஸ் இதே தான். நெட் கிரெடிட் சேல்ஸ் 8 = 40,000 டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டார்ஸ் 8னா 5 lakhs வந்து ஆவரேஜ் டெட்டார்ஸ். போன சம்மில் போட்ட அதே கொஸ்டின் தான். கொஞ்சம் சேஞ்சு. கொஸ்டின் மட்டும் வேறு மாதிரி கேட்குறாங்க. ஸோ கரண்ட் ரேஷியோ வந்து 2.5:1. ஒர்க்கிங் கேபிட்டல் 60,000. அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அசட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அசட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் ரேஷியோ இருக்குது, ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட் தான் வந்து வி கேன் சால்வ் த கரண்ட் ரேஷியோ. ஓகேவா? சால்வ் பண்ணி தான் கரண்ட் அசட்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். அதனால் வந்து இப்போ ஒர்க்கிங்ஸ் போய்க்கலாம். கரண்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபார்முலா எழுதிக்கோங்க. கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் ரேஷியோ வந்து 2.5ன்னு கொடுத்துருக்காங்க. 2.5ன்னு கொடுத்தாவே 2.5:1ன்னு அர்த்தம். அப்போ 2.5ங்கிறது வந்து கரண்ட் அசட் பை கரண்ட் லைபிலிட்டி தான் ஃபார்முலா இல்லையா? அப்போ 2.5ங்கிறது வந்து கரண்ட் அசட்ஸை குறிக்கும். 1 அப்படிங்கிறது அந்த 1 வந்து கரண்ட் லைபிலிட்டியை குறிக்கும். அதனால தான் 2.5 கரண்ட் அசட்ஸ் இருக்கிற இடத்துல 2.5 டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி இருக்கிற 1 போட்டிருக்கேன். ஆனால் இது மூணுமே ரேஷியோலேயே இருக்கிறதுனால அதை நாம் சால்வ் பண்ண முடியாது. அதனால இட் கேன் பி சால்வ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் த ஒர்க்கிங் கேபிட்டல் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி ஃபார்முலா. அது வந்து கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி தான் கரண்ட் ரேஷியோக்கு ஃபார்முலா. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் தெரிஞ்சிடும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட் சம்பளம் இருக்குது. ஓகேவா? பார்த்துக்கலாமா? பாருங்கள், ஒர்க்கிங் கேபிட்டல் 60,000 இருக்கா? ஸோ 60,000 ஈக்குவல் டு 2.5 minus 1 equal to 1.5. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோ 1.5, அதனுடைய அமௌண்ட் 60,000. அப்போ கரண்ட் அசட்ஸுங்கிறது என்ன? 2.5 இல்லையா? மேலேயே சொல்லியிருக்கேன். ஸோ 60,000ங்கிறது வந்து 1.5. அப்போ 1.5 ரேஷியோனுடைய ஈக்குவல் டு அமௌண்ட் வந்து 60,000 அப்படின்னா 2.5க்கு என்ன கரண்ட் அசட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh வருது. ஸோ 1 lakh இஸ் த ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதை நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொஸ்டினில் இதே கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் இல்லையா? இதை ஒன்று மட்டுமே கூட 5 மார்க்ஸ்லோட கேட்குறாங்க. இதுவும் இந்த சேம் ப்ராப்ளம் தான். கரண்ட் லைபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிள் தான். ஏன்னா கரண்ட் அசட் கேட்ட மாதிரியே கரண்ட் லைபிலிட்டி என்னன்னு போட்டிங்கன்னா 60,000 டிவைடட் பை 1.5 into 1. ஏன்னா கரண்ட் லைபிலிட்டிங்கிறது 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 1 போட்டிங்கன்னா 40,000 rupees வந்து கரண்ட் லைபிலிட்டி. அப்போ சி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது சேம் தான். இல்லை சாரி, இது கொஞ்சம் கொஸ்டின் அதே தான். இன்வென்ட்ரி வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் அமௌண்ட் ஆஃப் குயிக் அசட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? குயிக் அசட்ஸ்னா கரண்ட் அசட்ஸில் வந்து ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிடணும். இப்போ கரண்ட் அசட்ஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா ஞாபகம் இருக்கா? 1 lakh கண்டுபிடிச்சோம் பாருங்கள், 1 lakh. அப்போ 1 lakhலேருந்து ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிட்டீங்க, 30,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 17,000 தான் குயிக் அசட்ஸ். ஸோ 70,000 ஆன்சர். சி வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 28th கொஸ்டின். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 1,80,000. அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 30,000. நெட் சேல்ஸ் 3 lakhs. கேல்குலேட் ஆப்ரேட்டிங் ரேஷியோ கேட்குறாங்க. ஆப்ரேட்டிங் ரேஷியோ ஃபார்முலா வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. ஏன்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ இஸ் ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்க்கு எல்லாமே பர்சன்டேஜ் வந்து ஆன்சர் வரணும். அப்போ இன்ட்டு 100 போட்டுக்கணும். அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா 1,80,000 ப்ளஸ் 30,000, 2,10,000 டிவைடட் பை 3 lakhs இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 70% இஸ் த பி ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 29th கொஸ்டின். சேல்ஸ் 4,15,000. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 20%. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு என்னன்னு கேட்குறாங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃபார்முலா வந்து சேல்ஸ்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். சேல்ஸ் மைனஸ் ஜிபி. ஓகேவா? ஆனால் ஜிபி வந்து பர்சன்டேஜ் இருக்கிறதுனால சேல்ஸில் போட்டுங்க. 4,15,000ல் 20% போட்டிங்கன்னா ஓகேவா? 4,15,000 20% போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 83,000 வருது. 83,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 3,32,000 வந்து ஆன்சர். டி வந்து ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு இந்த சேம் தான். கிராஸ் ப்ராஃபிட் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. 4,15,000ல் 20% இன்ட்டு 20/100 போட்டிங்கன்னா 83,000 ஆன்சர். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டினை வந்து நான் ஓப்பனிங் ஸ்டாக் என்னன்னு கேட்டிருந்தேன். இப்போ க்ளோசிங் ஸ்டாக்குன்னு அப்போ இந்த ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஸோ ஆவரேஜ் ஸ்டாக்கோட நம்ம என்ன பண்ணோம்னா ஆவரேஜ் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்கையும் 1 lakhன்னு எடுத்துக்கோங்க, க்ளோசிங் ஸ்டாக் 1 lakh எடுத்துக்கோங்க. டிஃபரன்ஸ் 10,000ங்கிறதுனால அதை பாதி எடுத்துக்கோங்க, 5,000. க்ளோசிங் ஸ்டாக் வந்து அதிகம்னு சொன்னதுனால க்ளோசிங் ஸ்டாக் 1 lakh எடுத்திருந்தோம். அதனால் அதோட 5,000 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1,05,000 இஸ் த க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்ட். ஓகேவா? இதுதான் வந்து ஆன்சர். ஏ வந்து ஆன்சர். ஸோ வந்து 40+ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து டிஆர்பி காமர்ஸ், பிஜி டிஆர்பிக்கு, யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாம், எம்காம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபுல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் பேஸ்டு ரேஷியோ அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஒரு 20, இதில் ஒரு 21, 41 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 41 நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. எது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் பட்டையை கிளப்பிடலாம், நல்லா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால இது நல்லா 2 இந்த வீடியோவுமே எம்சிக்யூ ப்ராப்ளம் பேஸ்டு ரேஷியோ அனாலிசிஸ் வீடியோஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு எம்சிக்யூ வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.